வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாம்பழத்தில் வண்டு வந்தது எப்படியோ? மாம்பழங்களை உண்பதற்காக நாம் அவைகளை நறுக்கும் பொழுது சில தருணங்களில் மாம்பழத்திற்குள் இருந்து கரிய பழுப்பு நிறத்தில் சிறிய வண்டுகள் வெளியேறுவதையும், மாம்பழக் கொட்டையில் திறவு வாயிலும் அதனை சுற்றிய பகுதியும் கரும் பழுப்பு நிறத்தில் இருப்பதையும் காணலாம். மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட மாம்பழத்தின் நடு மையத்திற்குள் மாம்பழ வண்டுகள் வந்து சேர்ந்ததன் மர்மமும் மாயமும் என்ன? இதற்கான அறிவியல் உண்மையை பார்ப்போம். மாம்பழத்திலேயே பிறந்து வளரும் வீவில் எனும் 3/4 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட இந்த மாம்பழத்து வண்டு உருவாவதற்கு அதன் தாய் வண்டே காரணமாக இருக்கின்றது. மாம்பழம் காய்க்கு முந்திய இளம் பிஞ்சாக இருக்கும் பொழுதே இந்த வீவில் வண்டு அந்த பிஞ்சு மாங்காயின் தோலில் சிறிய துளையிட்டு அதில் ஒரே தடவையில் 20 முட்டைகளை இடுகின்றன. அந்த மாங்காய் காயம்பட்டவுடன் அதன் இயல்பின்படி அந்த இடத்தில் பால் சுரந்து முட்டையிடப்பட்ட துளையினை முட்டைகளுடன் சேர்த்து மூடிக்கொள்கின்றது. மாங்காய் பெரிதாகும் போது இது முற்றிலும் மூடிக்கொள்வதால் வெளியில் தெரிவது இல்லை. எனினும் சில முதிர்ந்த காய்களில் இது சிறு கருப்பு புள்ளிகளாக தோற்றம் அளிக்கலாம். இளம் மாங்காயின் உள்ளே பத்திரமாக வைக்கப்பட்ட முட்டைகளில் இருந்து 1 வாரம் கழித்து லார்வா புழுக்கள் உற்பத்தியாகி அவை உள்நோக்கி நகர்ந்து மிருதுவான மாங்கொட்டையின் ஓட்டிற்கு உள்ளே சென்று விடுகின்றன. இளங்கொட்டையின் உள்ளிருக்கும் ஊனை தின்று இப்புழுக்கள் வளர்ந்து 3 வாரங்களுக்கு பிறகு கரிய பழுப்பு நிறத்தில் சிறிய வண்டுகளாக வடிவம் பெறுகின்றன. லார்வா புழுக்களும் மாம்பழத்து வண்டுகளும் தமக்கு தேவையான ஆக்சிஜனை மாம்பழத்தில் இருந்தே எடுத்துக்கொள்கின்றன. மாம்பழங்கள் பழுத்த பின்னரும் அவைகள் பழத்தை விட்டு வெளியே வர முயலாமல் அங்கேயே இருந்து விடுகின்றன. மாம்பழத்தின் சீசன் முடியும் வரை காத்திருந்து அதன் பின்னர் வெளிப்படும் இவ்வண்டுகள் அங்கேயே இருக்கும் மாமரத்தின் பட்டைகளில் சிறிய சந்துகளுக்கு சென்று அடுத்த மாம்பழ சீசன் வரும் வரை ஹைபர்னேஷன் எனும் நீள்துயில் கொள்கின்றன. இந்த வண்டுகள் மென்மையான ஊன் கொண்ட மாம்பழ வகைகளான நீலம், மல்கோவா, பெங்களூரா, ஜஹாங்கீர் முதலிய மாம்பழ இனங்களையே நாடிச் செல்கின்றன. 1 வருடத்தில் 3 மாதங்கள் மட்டும் சீசன் கொண்ட மாம்பழத்தோடு தமது வாழ்க்கையை இணைத்து மற்ற 9 மாதங்கள் நீள்துயில் கொல்லும் இவ்வண்டுகள் இயற்கையின் படைப்பில் அதிசயமே. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.